வணக்கம் நண்பர்களே, சற்று முன் வங்கி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் அவசர தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்ன தகவல் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட்டுடைய நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டா கொடுத்துட்டு வரும். எல்லா தகவலும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நம்பி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது 10 வருடங்களுக்கு மேல் உங்களுடைய அக்கவுண்டை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அதில் இருக்கும் பணமானது ஆர்பிஐயின் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் நிதிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். நம்மில் பலர் ஒரு வேலையை விட்ட பிறகு அதில் புதிய சேலரி அக்கவுண்டை திறந்த பிறகு பழைய வங்கி கணக்குகளை கவனிக்காமல் விட்டிருக்க வாய்ப்புகள் உள்ளது. நாளடைவில் இதனால் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்த அக்கவுண்டில் எந்தவிதமான பரிவர்த்தனைகளும் செய்யப்படாமல் செயலற்ற நிலைக்கு சென்று விடுகிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிமுறைகளின்படி 2 வருடங்களுக்கு மேலாக பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய சேவிங் அல்லது கரண்ட் அக்கவுண்ட் என்பது டார்மண்ட் அல்லது இன்ஆபரேட்டிவ் அதாவது செயலற்றது என்று அறிவிக்கப்படுகிறது. பொதுவாக 12 மாதங்கள் உங்களுடைய பேங்க் அக்கவுண்டை பயன்படுத்தாமல் இருந்தால் வங்கிகள் அது குறித்து கஸ்டமர்களுக்கு நினைவூட்டல்களை அனுப்புகிறது. உங்களுடைய அக்கவுண்ட் செயலற்றதாக வகைப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகிறது. எனவே அந்த அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட எந்தவிதமான வங்கி சேவைகளையும் கஸ்டமரால் செய்ய முடியாது. உங்களுடைய அக்கவுண்ட் செயலற்றது என்று வகைப்படுத்தப்பட்டு விட்டால் டெபாசிட்டுகள், வித்ட்ராயல்கள், ஏடிஎம் பயன்பாடு, டெபிட் கார்டு அல்லது உங்களுடைய முகவரியை மாற்றுவது போன்ற பொருளாதாரமல்லாத அப்டேட்டுகள் போன்ற எந்தவிதமான பரிவர்த்தனைகளுக்கும் உங்களுடைய அக்கவுண்டை உங்களால் பயன்படுத்த முடியாது. 10 வருடங்களுக்கு மேல் உங்களுடைய அக்கவுண்டை நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தால் அதில் இருக்கும் பணமானது ஆர்பிஐயின் டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் நிதிக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். மார்ச் 2024 ஆண்டு வெளியான அறிக்கையின்படி கிட்டத்தட்ட 52,173 கோடி ரூபாய் இந்த நிதியில் சேர்க்கப்பட்டு உள்ளது. இவை பெரும்பாலும் பொதுத்துறை வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட பணமாகும். மேலும் 10 வருடங்களுக்கு மேலாக பிக்ஸ்டு டெபாசிட் தொகையை கிளைம் செய்யாமல் இருந்தால் கூட அந்த பணமும் இந்த நிதிக்கு நேரடியாக டிரான்ஸ்ஃபர் செய்யப்படும். இதில் நல்ல செய்தி என்னவென்றால் செயலற்ற முறையில் இருக்கும் அக்கவுண்டுகளில் உள்ள பணத்திற்கு தொடர்ந்து வட்டி விகிதங்களை பெறுவீர்கள். மேலும் மினிமம் பேலன்ஸ் பராமரிக்காத காரணத்திற்கு வங்கிகள் உங்களுக்கு அபராதங்களை விதிக்காது. ஆனால் அக்கவுண்ட் செயலற்ற நிலைக்கு மாறுவதற்கு முன்பு உங்களுடைய அக்கவுண்ட் மீது செலுத்தப்பட்ட சில கட்டணங்களை நீங்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டும். அதனை நீங்கள் செலுத்த தவறினால் அது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை பாதிக்கும். செயலற்ற நிலையில் இருக்கும் அக்கவுண்டை உங்களால் இலவசமாக மறுபடியும் ஆக்டிவேட் செய்ய முடியும். இதற்கு நீங்கள் KYC டாக்குமெண்டுகளை சமர்ப்பித்து எழுத்துப்பூர்வமாக ஒரு கடிதத்தை வங்கியில் கொடுக்க வேண்டும். ஜாயிண்ட் அக்கவுண்டுகளை பொறுத்தவரை அதாவது அனைத்து அக்கவுண்ட் ஹோல்டர்களும் இந்த கோரிக்கைகளை அங்கீகரிக்க வேண்டும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.